தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து தெய்வத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும், அந்த சத்தியம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை குறித்தும், பவுல் அந்த சத்தியத்திற்காக எவ்வளவு ஊழியம் செய்தார் என்பதை குறித்தும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சத்தியம்தான் தெய்வத்தை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்த முடியும், அறிவிக்க முடியும், அவருக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வர முடியும் என்று பார்த்தோம். இந்த சத்தியமாக இந்த தெய்வத்தை, அந்த சத்தியத்தின் மூலம் கேள்விப்படாத ஜனங்கள் அவருடைய படைப்புகள் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள் மூலம் அந்த சத்திய தெய்வத்தை அவருடைய படைப்புகள் மூலம் அவர்கள் கண்டுகொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்ன பவுல், அப்படி அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி என்ன செய்கிறாங்க? சத்தியத்தை கேள்விப்படாதவங்க தேவனுடைய படைப்புகள் மூலம் தெய்வத்தை கண்டுகொள்ள முடியும். இவங்க ஞானிகள் என்று சொல்லியும் அப்படியாக தெய்வத்தை அதன் மூலம் கண்டுகொள்ள முடியாதபடி முட்டாள்களாயிருந்து இவங்க என்ன செய்கிறாங்களாம்? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். சத்தியத்தை கேள்விப்படாதவன் தேவனுடைய சிருஷ்டிப்பை கண்டு தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அவன் அறிந்து கொள்ளாதபடி முட்டாளாயிருந்து அவன் என்ன செய்யறான்? தெய்வம் படைத்த காரியங்களை அவைகளுக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவைகளுக்கு கொடுக்கலாம். ஓகே, சத்தியத்தை அறியல, கேள்விப்படல, அவருடைய படைப்புகள் மூலமாக அதை அறிந்து கொள்ள வேண்டிய ஜனங்களை குறித்து பேசுகிறார். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற கேவலமான, தேவனுக்கு அருவருப்பான, தேவன் வெறுக்கிற காரியம் என்னண்டா, சத்தியத்தை அறிஞ்சவன், அதை பற்றி சரியா கேள்விப்பட்டவன், அதுக்கென்று ஊழியம் செய்கிறான் என்று சொல்லுகிறவன், சபைகளை நடத்துகிறவனே என்ன செய்கிறான்? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷனுக்கும், பறவைக்கும், மிருகங்களுக்கும், ஊரும் பிராணிகள் இவைகளுடைய ரூபங்களுக்கும் ஒப்பாக மாத்துறான். எப்படி மாத்துறான்? ஒருத்தன் தான் பெரிய ஊழியக்காரன் என்று தேர்ல வாரான், குதிரை வண்டியில வாரான், தன்னை மகிமைப்படுத்தும்படியாய் மாலைகளை போட வைக்கிறான் தனக்கு, சால்வையை போற்ற வைக்கிறான் தனக்கு. அடுத்தது தன்னுடைய கால்கள்ல ஜனங்களை விழ வைக்கிறான். மனுஷவன், தெய்வம் அல்ல, தெய்வத்துடைய வேலைக்காரன் என்று சொல்லிக்கொண்டு வைக்கிறான். ஜனங்களுடைய பணத்தை தனக்கு போட வைக்கிறான். தெய்வத்துக்கு போக வேண்டிய கனத்தை, மகிமையை திருடுகிறான் உண்டு. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், ஒரு மிருகத்தையோ, ஒரு படைப்பையோ, ஒரு பறவையோ, எந்த ஒரு காரியத்தை தனக்கு ஒப்பாக மாற்றவனான். அங்கே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், புறாவை போல என்பதை வைத்துக் கொண்டு, அக்கினி மயமான நாவுகள் போல என்பதை வைத்துக் கொண்டு அக்கினியை பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் மாற்றுகிறான், புறாவை பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் மாற்றுகிறான். ஒரு சிலுவையை, ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைக்கிறான். இதெல்லாம் தெய்வம் அருவருக்கிற காரியங்கள். தெய்வத்தை மகிமைப்படுத்தாதபடி தன்னை மகிமைப்படுத்தும்படியாக, தன்னிடத்துல ஜனங்கள் வரத்தக்கதாக தன்னுடைய லேஞ்சிய, சீடிய, எண்ணெய, பேனாவ காரியங்களை விற்கிறான் பணத்துக்கு. அதுலதான் வல்லமை இருக்கு. தெய்வத்திட்ட வல்லமை இருக்குன்னு இவன் காட்டல, இவன்கிட்டையும் விற்கிற இந்த குப்பை
அந்த அழுக்கான காரியங்கள் தான் வல்லமை இருக்குண்டு அதை விற்கிறான். லூசனுகள், முட்டாள்கள், பைத்தியக்காரனுகள். இதை நம்பி ஜனங்கள் அதையும் வாங்கி அவனுக்கும் அவனுடைய காரியங்களுக்கு மகிமை கொடுக்குது, முக்கியத்துவம் கொடுக்குது. இப்படி அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த நிலைமைகளை மாற்றுவாராக. மாற்ற வேண்டுமானால் விசுவாசிகள், முதலாவது முட்டாள்களாய் இருக்கிற விசுவாசிகள் மாற வேண்டும். அவன் பேனா வித்து, சீடியை வித்து, லேஞ்சியை வித்து, உடுப்பை வித்து, தன்னுடைய காரியங்களை வித்து, அவன் காரும் பங்களாவும், சிலர் பிளேனும் காணிகளும் காரியங்களும் பண்ணி அவன் உல்லாசமா வாழ்றான். உடுக்கிற ஜனங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. ஜனங்க யோசிக்கணும். ஆண்டவர் இப்படி முட்டாள்தனமாய் இருக்கிறவர்களை மாற்றும்படியாக ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஆமென்.